கடந்த தேர்தல்களை எல்லாம் ஒப்பிடுகிற போது இப்போ வேதவள்ளி அவர்கள் சொன்ன மாதிரி 50க்கு மேலே இருந்தது. இப்போ ஒரு சரிவு. கிட்டத்தட்ட பாஜக வந்து ஒரு 10% வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன நடந்தது டெல்லியில்? இந்த முடிவை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? யோசிக்கிறேன். அது ஜனநாயகத்தில் அதை ஏற்றுக்க வேண்டியது தான், அது ஒன்றும் இது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வந்து டெல்லியில் வந்து கிட்டத்தட்ட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி தன்னால் முடிஞ்ச அளவு வேண்டுமென்றே பல வேலைகளை பார்த்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் நின்னக்கூடிய நியூ டெல்லியில் மட்டும் 40,000 ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி பல தொகுதிகளில் அது நீக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி இது மாதிரி கடுமையான வீட்டுக்கு வீடு பணங்கள் கொடுக்க நீங்கள் சொல்கிறது தான் இப்போ வழக்கம்தான் சொல்கிறத விட இது நடந்ததெல்லாம் ஒன்று இல்லை. வாக்குக்கு பணம் கொடுத்தாங்க, கண்டிப்பாக கொடுத்தாங்க. இப்போ தான் குமரகுரு அவர்கள் ஈரோடு கிழக்கில் தெரிஞ்சது தான் திமுக அதிமுக மாறி மாறி பணம் கொடுப்பாங்க. இப்போ அங்கே பாஜக கொடுத்தாங்க. இப்போ அந்த கல்ச்சர் இப்போ அங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே அங்கே இறங்கி இருக்குது. அங்கே வந்து அதே மாதிரி மதுபானங்கள் இதெல்லாம் வந்து கடைசி நேரம் இல்லை, ஒரு 2 நாளாகவே இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. மக்கள்லாம் போய் பிடிக்கிற சூழல்லாம் அங்கே ஏற்பட்டது. ஆக இதெல்லாம் என்னன்னு சொன்னால், இது வந்து ஜனநாயகத்தில் நம்ம இதை என்னதை பண்ணுறாங்க போனாங்கங்கிறத விட இந்த 10 வருஷமாக நாங்கள் இருந்திருக்கிறோம். இவ்வளோ அதாவது நல்ல விஷயங்கள் நிறைய செஞ்சதுனால தான் எங்களுக்கு தொடர்ந்து கடந்த தேர்தலையும் தொடர்ந்து வந்தோம். அதுக்கு முதல் தேர்தல் இந்த தேர்தல் முடிவுல எப்படி எடுத்துக்கிறீங்க? என்ன சிக்கல் வந்ததுன்னு? சிக்கல் ஒன்று எங்களுக்கு, அதாவது என்னன்னு கேட்டால், எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் எப்படியாவது தோற்கடிக்கப்பட வேண்டும்ங்கிறது. ஏன்னா பிஜேபி வந்து மக்களை நோக்கி அரசியல் பண்றாங்களோ இல்லையோ, தேர்தலை நோக்கி சரியா அரசியல் பண்ணுவாங்க. அந்த வகையில் என்ன பண்ணுறாங்க, ஆரம்பத்துலேருந்து இப்போ ஏன்னா ஊழலை ஒழிக்கணும்னு நாங்கள் உருவான கட்சியை நீங்கள் ஊழல் தான் பண்ணீங்க, ஊழல் குற்றச்சாட்டே எங்கள் மேலே சுமத்தி அதுக்கு பல கஷ்டங்கள் அதை நம்பிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் வந்து எல்லாம் அவங்களும் யோசிக்க தானே செய்யறாங்க. இந்த மாதிரி ஓவரா ஒரே எதிரியா பண்ணும்போது இந்த மாதிரி இவ்வளவு அவங்க எவ்வளவு செஞ்சிருந்தாலும் கூட இல்ல, 2 விதமான பிரச்சார பிம்பங்கள் கட்டமைக்கப்படுது. இப்போ ஒன்று, இங்க பாருங்க சாமானியர்னு சொன்னவர் கெஜ்ரிவாலோட மாளிகையை பாருங்கன்ற விமர்சனமா இருக்கலாம், அல்லது ஊழலுக்கு எதிராக வந்தவங்க துடைப்பத்தோடு வந்தாங்க, இன்னைக்கு இவங்களே ஊழல் ஒன்று சொல்லலாம். ஆனா இன்னொரு புறம் என்ன சொன்னீங்க, பழி வாங்குறாங்க, பழி வாங்கும் அரசியல். 2மே மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கப்பட்டது. மக்கள் வந்து நீங்க சொன்ன விமர்சனத்தை அவங்க அந்த விமர்சனங்களை அவங்க எடுக்கல. ஏன்னு கேட்டா, இன்னைக்கு மோடியினுடைய வீடு அப்படிதான் இருக்குது, அவர் போடுற சட்டையில இருந்து அப்படிதான் இருக்குது, எல்லாமே அப்படி இருக்கு. இவர் வேகனார் கார்ல தான் வந்துகிட்டு இருந்தாரு, உண்மைதான், அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா அதே நேரத்தில் வந்து ஒரு ஆட்சிக்கு வரும்போது தன்னுடைய நிர்வாகத்திறன் கூடும் போது அதே வேகனார்லேயே போகணும்னு அவசியம் கிடையாது. அங்கே எங்கே எது துரிதமாக செய்ய முடியுமோ, என்ன பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த வண்டியை தான் வாங்குவாங்க, அதுக்கு தகுந்த தான் போவாங்க. அதே மாதிரி வீடுன்னு சொன்னால் தேவைக்கு தான் பண்ணியிருக்கு. ஒரு சாமானிய வந்து இல்லை, இது வந்து வாட்ஸ்அப்ல புரிந்து கொள்வதற்காக வசீகரன், மக்கள் எப்படி இப்போ நீங்களாம் களத்திலேயே இருந்ததுனால மக்களோட மனநிலை என்னவாக இருக்கு, அதுதான் தேர்தல் முடிவுல பேசுறப்போ நல்லா வந்து ஏன்னா ஆம் ஆத்மி வந்து மக்களோட அடிப்படையை உணர்ந்து நடந்த கட்சி அப்படிங்கிறதுல இல்ல. நான் என்னுடைய கேள்வின்றது, அவர் வந்து விஐபி கல்ச்சரே இருக்கக்கூடாது. முறை அவர் பதவிக்கு வரப்ப சொல்றாரு, விஐபி கல்ச்சரே கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு சாமானியராக தன்னை சொன்ன இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்கிறாரு. அன்னைக்கு வீடு வந்து அவர் வீடு இல்லையே, அவர் சொந்த வீடு கட்டிக்கிட்ட போனார். அவரு இது நல்லா யோசிக்கணும், அவரது இல்லை, அவங்க அலாட் பண்ண வீடு. இப்போ வெளியே வந்துட்டாரு, திருப்பி இன்னொரு முதலமைச்சர். அவங்க எப்படி பழி வாங்குறத பாருங்க. இன்னொரு முதலமைச்சர் ஒரு லேடியை போட்டாலும் கூட அவங்களையும் தூக்கி வெளியே போடுறாங்க. ஆக இவங்களோட நோக்கம் வந்து அது இல்ல. ஒரு தப்பா உங்களுக்கு சவாலா இருந்தது எது? சவால் தான். என்ன சவால் உட்கார்ந்து அன்னையில இருந்து இல்ல, என்ன சவால்? தேர்தலை மையமாக வச்சு பேசுறப்ப எது உங்களுக்கு பெரிய நெருக்கடியா இருந்தது டெல்லி? இவங்களுடைய அடாவடிகள் தான். தேர்தல் கமிஷன்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு. தேர்தல் கமிஷன் என்ன உங்களுக்கு? தேர்தல் கமிஷன் எங்களுக்கு பிரச்சாரம் பண்ண விடல, காங்கிரஸையும் பிரச்சாரம் பண்ண விடல. பல தொல்லைகள் அதிகம், அவர்கள் முடக்குதல் அதிகமா இருந்தது, கட்டுப்பாடுகள் அதிகமா இருந்தது. அப்படிங்கிற இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் பல தொகுதிகளில் கோபண்ணா நமக்கு கிடைக்கிற அண்மை செய்தி பார்க்கிறப்ப பல தொகுதிகளில் ரொம்ப மிகவும் குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தான் இந்த முன்னிலை நிலவரங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆம் ஆத்மி பாஜகவுக்கு ரொம்ப சொற்ப வாக்குகள் வித்தியாசம் இருக்குன்றப்ப காங்கிரஸோட கிட்டத்தட்ட ஒரு 6% இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோ? எப்படி புரிஞ்சுக்கிறது? பொதுவாக இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணி சார்பா ஒரு பொது வேட்பாளர், ஒரு கூட்டணி அமையணும். அமைந்தாதான் பாஜகவை தோற்கடிக்க முடியும். அப்படிதான் தேர்தல் களம் இருக்கு. தமிழ்நாட்டில் நாம் வெற்றி பெறுவதற்கு காரணம் திமுக தலைமையில் ஒரு வலிமையான இந்தியா கூட்டணி இருக்கு, கட்டுக்கோப்பா இருக்கு. அதனால தான் ஈரோடுல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறுகிறோம். முதலமைச்சர் போல, அமைச்சர்கள் போல,
அமைச்சர் முத்துசாமியை அந்த தேர்தலை நடத்தி முடித்திட்டார். பெரிய பொதுக்கூட்டங்கள் கூட நடக்கலை. அந்த தேர்தலில் 1,00,000 வாக்குகள் ஏற்கனவே விவிகே இளங்கோவன் 1,10,000 வாக்குகள் வாங்கினார். 67,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். அதை விட ஒரு பெரிய வெற்றியை இப்போ நான் பெற போகிறோம். சரி, அங்கே நாம் தமிழருக்கு விழுகிற வாக்குகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவுக்கு எதிராக நிற்கிற ஒரு பொது வேட்பாளர் நாம் தமிழர். அதனால் திமுகவை விரும்பாதவர்கள் ஆன்டி இன்கம்பன்சி பல காரணங்களால் அவங்க வாக்கு விழலாம். இந்த பிரபாகரனா பெரியாரா என்ற கருத்தியல் அடிப்படையில் அங்கே யாரும் வாக்களிக்க போகிறதில்ல. அப்படி ஏதாவது இருந்தாலும் பெரியார் மண்ணில் பெரியாருக்கு எதிராலாம் யாரும் வாக்களிச்சிட மாட்டாங்க. தமிழ்நாட்டில் பெரியார் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிகச்சிறந்த தலைவர். சரி, அவர் இந்த சமுதாயத்துக்கு காலமெல்லாம் உழைச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தலைவரை விமர்சித்து தான் நாம் சர்ச்சைக்குரிய ஒரு மையப்பொருளாக மாறிடலாம் அப்படின்னு நினச்சி தான் அந்த கருத்தை சொல்கிறார். யாராவது ஏற்றுக்குவாங்களா? பெரியாரா பிரபாகரனா? என்ன ஒப்பீடு அது? அந்த ஒப்பீட்டே சாதாரண ஒரு அறிவு இருக்கிறவங்க கூட ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்க சித்தாந்த அளவுல பார்க்கிற பார்வை விட்டுறலாம். எலெக்ஷனா அதை நீங்க பார்க்கிறப்ப எப்படின்னு தான் நான் கேட்கிறேன். டெல்லியை கூட நான் என்ன சொல்றேன்னா, நம்ம பொது கூட்டணியே அமையல. ஏற்கனவே கூட்டணி அமைந்தும் தோத்துட்டோம். அதனால அந்த மும்முனை போட்டியில பாஜக வெற்றி பெறுகிறது. ஓகே, அது மட்டுமல்ல, ஒரு ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கடந்த 2.5 ஆண்டுகளாக பல்வேறு வழக்குகள்லாம் போட்டு அந்த ஆட்சி முடக்கப்பட்டது. ஓகே, அந்த முடக்கப்பட்ட போது மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அங்கே மற்ற மாநிலமாக இல்லை, எல்லாமே வெளி மாநிலங்கள்லேருந்து போய் குடியேறியவர்கள், குடிசை பகுதியில் வசிப்பவர்கள் எல்லாம் இருக்காங்க. அதே போல் இஸ்லாமியர்கள் வாக்குகள் இந்த முறை ஆம் ஆத்மிக்கு ஏற்கனவே கிடைச்சது. இந்த முறை கிடைக்காம இப்போ இதுல நீங்க சொல்றதுல பல மாநிலங்கள்ல இந்த சிக்கலை தொடர்ந்து இந்தியா கூட்டணி சந்திச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம ஒருமித்து இருந்திருந்தால், ஒற்றுமையா இருந்திருந்தா அப்படின்னு. ஏன்னா டெல்லியில நமக்கு தெரியும் பாஜக ரேஸ்ல இருக்காங்க, ஒரு எட்ஜ் இருக்கு. அப்படின்றப்ப வியூக வகுப்புல கோட்டை விடுறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை. நீங்க பொதுவா நீங்க பாஜக ஒரு வலிமையான கட்சி, மத ரீதியாக மக்களை அணி திரட்டுகிற கட்சி, கம்யூனல் போலரைசேஷனை மிக அமித்ஷா மூலமாக ஏற்கனவே குஜராத் மாடலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சவர்கள் இந்தியா ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு வராங்க. பெஸ்ட் பர்ஃபார்ம்டு கவர்மெண்ட்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் தேர்தலில் வெற்றி பெறுகிறாங்க. அது எப்படி? அந்த உத்தியை அவர்கள் வச்சிருக்காங்க. அது ஸ்ட்ராட்டஜி அவங்க கையில் இருக்கு. அதுதான் சொல்லுங்களேன். அந்த ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு தேர்தல் வச்சிருக்காங்க. நம்ம இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொது வேட்பாளரை நாம் நிறுத்தணும். ஆனால் அகிலேஷ் யாதவோ மம்தா பானர்ஜியோ யாரும் அந்த பிஜேபி எதிர்ப்பது தீவிரமா பேசுறாங்க, ஆனா எதிர்ப்பதில் ஒரு உடன்பாடுக்கு வரமாட்டாங்க. அதுதான் இருக்கிற எதிரிகளின் பலவீனம். அதுதானே தவிர இப்ப கோபண்ணா அவர்கள் சொல்றது இது ஒரு பாசிட்டிவ் நோட்ல கிடைச்ச வாக்குகள் இல்ல. நீங்க மத ரீதியா பிளவுபடுத்துறீங்க, எதிரணியில ஒரு ஒருமித்த கருத்து இல்ல. இதுதான் உங்களுக்கு அட்வான்டேஜா எலெக்ஷன்ல அமையுதா? 25 வருஷமா அவங்க ஆண்டுட்டு இருக்கும்போது எங்களுக்கு அந்த குறை இருந்திருக்காதா? எப்படிதான் ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ணாம நான் ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்கன்ற குறை எங்களுக்கு இருந்திருக்கும்ல. இப்போ இப்போ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றாங்க, அது இப்போ எங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் இப்போ எங்களுக்கு இல்லை. என்ன இவர் சொன்னது ஒரே பாயிண்ட் தாங்க, தானா சேர்ற கூட்டம் வேற, ஒருத்தரை பார்த்துட்டு சேர்ற கூட்டம் வேற. இவரை அழிக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்துடலாமான்னு கை கோத்தீங்கன்னா யார் யாரு கூட சேர்றீங்க அப்ப தெரியாது. சேர்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா உங்க கூடவா எங்க கூடவா அப்படின்னு பிரிஞ்சு போகும்போது ஒரு அகிலேஷ் அது சொல்றாரு, நாங்க பாக்குறோம் கேட்கிறோம் பதிலே சொல்ல மாட்டாங்க. இப்ப நான் அடுத்த வார்த்தை பேசினா அது எங்க கட்சி உள்ளன்னு. இப்ப நீங்க கேட்டதா சொல்றேன். இந்தி கூட்டணி இப்ப 99 சீட்டு வாங்கும் போது நண்பர் ரகு போன்றவரெல்லாம் பிஜேபி போயிடுச்சு பாத்தீங்களா, வந்துருச்சு பாத்தீங்களா காங்கிரஸ் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் நம்ம எல்லாரும் பேசுறது நாம் தமிழரை பத்தி, பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே, ஆம் ஆத்மி. நடுவில் காங்கிரஸ் ஒரு கட்சி பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, 0.6%. இவங்களை தான் மோடி எதிர்த்து பார்க்கறதுல 99 சீட்டு வாங்கின எங்கால் எங்க இருக்காரு பாத்தீங்களா? நீங்க 240ங்க, நான் 99 நாங்க பாருங்க 99 வாங்கினவங்க எதி பாருங்க. இப்ப நீங்க வசதியா டெல்லியை எடுத்துக்கிறீங்க காங்கிரஸ். அதுக்கப்புறம் அது இப்ப நடந்ததெல்லாம் பாருங்க, எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் நடந்த எல்லா எலெக்ஷனையும் பாருங்க, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பாருங்க. அது எப்படின்னா கூட்டணியில ஒரு ஒத்துமை இல்லை. உமர் அப்துல்லா சொல்றாரு இனிமேலாம் சொல்லிட்டுலாம் ஓட்டு வாங்க முடியாதுங்க, நாங்க தனியா போறோம். அகிலேஷ் யாதவ் அவரை பார்க்க முடியாதுங்க அப்படிங்கிறாரு. இவர் ஆம் ஆத்மி நாங்களாம் பேச முடியாதுங்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாரு, நாங்க அவரால் தான் நாங்க தோத்தோம், அவர் மேல கடும் விமர்சனம் இருக்குன்றாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2 பேர் கை கோத்துட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க எம்பி எலெக்ஷன்ல, நாங்க 2 பேர் சேர்ந்து பிஜேபி அழிக்க. மக்கள் என்ன பாக்குறாங்க இப்போ சொல்றேங்க, இந்த வெற்றியை வச்சியே நான் பிஜேபி மக்கள் முழுக்க ஏத்துக்கிட்டாங்க, இன்னும் 10 வருஷம் ஏத்துப்பாங்கன்னு நான் சொல்லல. ஆனா இப்ப உங்களை பார்த்த பார்வை மக்கள் இப்ப மாறி இருக்காங்க. காரணம் அந்த சத்யஜெயின். ஓகே.
சரவணன் சத்யேந்திர ஜெயின் இவங்கெல்லாம் வந்து உள்ள ஜெயில இருக்கும்போது மனித சொசைட்டி எல்லாம் உள்ள வைக்கும் போது கூட மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா பழிவாங்கும் நடவடிக்கை முதல்ல நினைச்சிருக்கலாம். ஆனா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு வருஷம் ஆனாலும் விடக்கூடாதுன்னா தரவுகள் இல்லாம விடாது. சுப்ரீம் கோர்ட் எல்லா விஷயத்திலுமே சரி தரவுகளை பார்த்து இவங்க உள்ள இருக்கிறது கரெக்ட் வந்து மக்கள் நம்புறாங்க. சரவணன், இப்ப தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் பாஜக நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகும் வெற்றியை பெறாங்க அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப கோபண்ணா அவர்கள் சொல்றது ஒரு உத்தி வச்சிருக்கிறாங்க, அந்த உத்தி அவங்களுக்கு கை கொடுக்குது அப்படின்னு. ஆனா குமரகுரு சொல்றது நீங்க எதிராளிகள்கிட்ட நோக்கம் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற உள் முரண்பாடுகள் இதெல்லாம் எங்களுக்கு அட்வான்டேஜா இருக்குன்றது தான் அவர். அவங்களுக்கு ஒரே அட்வான்டேஜ் வந்து எலெக்ஷன் கமிஷன் தான், வேற எந்த அட்வான்டேஜும் கிடையாது. மகாராஷ்டிரா தேர்தலுக்கு பின்னர் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்றாங்க. மகாராஷ்டிரா தேர்தலில் நடந்த முறைகேடுகள் குறித்து நேற்று திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. 5 வருஷத்தில் 50 லட்சம் வாக்குகள் ஜாஸ்தியாக போகுது அப்படின்னா 5 மாதத்தில் 50 லட்சம் வாக்குகளை வந்து நாங்கள் ஜாஸ்தியாக போடுவோம், அந்த 50 லட்சம் வாக்குகளும் பாஜகவுக்கு போய் விழுவோம், நாங்கள் வந்து வரலாறு காணாத வெற்றியை பெறுவோம்னா எலெக்ஷன் கமிஷன் டிஃபெண்ட் பண்ண மாட்டேங்குது. அந்த எலெக்ஷன் கமிஷனை யார் டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. யார் இதற்கு பதில் சொல்ல போறா, யார் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும், அந்த கேள்விக்கு வந்து பதிலே இல்லை. அதே போல இன்னொரு சின்ன விஷயம் தொடர்ந்து எல்லா தேர்தல்களையும் இதை சொல்லிக் கொண்டு வருகிறோம். இதற்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் இப்படி நடந்து கொள்ளவில்லை. தேர்தல் முடிந்த பிறகு எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்ற அந்த தகவலை சொல்றதுல என்னங்க பிரச்சனை? அது கூட சொல்ல முடியலன்னா எதுக்கு நீங்க எலெக்ஷன் கமிஷன் நடத்திட்டு இருக்கீங்க? சரவணன், இப்ப நீங்க தேர்தல் ஆணையத்தின் மீதான விமர்சனம் இப்போ வசீகரன் அவர்கள் சொன்னாங்க, கோபண்ணா அவர்கள் சொன்னாங்க. இப்ப பொதுவா இப்ப இங்க என்னன்னா தேர்தல் வாக்காளர் படிவ சரிபார்ப்பு விஷயம்லாம் நடக்கும். எல்லாம் சரிபார்த்து இது கூட்டிட்டாங்க குறைச்சிட்டாங்கலாம் சொல்லி ஒரு ஃபைனல் லிஸ்ட் தயார் பண்ணுவாங்கல்ல, இப்போ அது அப்படியே நடக்கிறது இல்லைன்னு சொல்ல வரீங்களா? சார், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் ஏதோ பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் தேர்தல் கமிஷன் வந்திருக்கு, அதுக்கு பிறகு தான் 17C ஃபார்ம் வந்திருக்கு, அதுக்கு பின்னாடி தான் வந்து இப்படிப்பட்ட நடைமுறையே வந்திருக்கு. இல்லை, 50-60 வருடங்களாக தேர்தலை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். யாரும் வந்து எலெக்ஷன் கமிஷன் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொன்னதே கிடையாது. ஐயா, எத்தனை வாக்குகள் விழுந்திருக்கு, எத்தனை வாக்குகள் வந்து எண்ணப்பட்டிருக்கு, ரெண்டுத்துக்கும் சரியா ஒத்து போகவே இல்லை. 2019 தேர்தலில் இருந்து இந்த பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறது. 2019 தேர்தலிலே இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியது. ஆனா இவங்க வந்து அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்க முடியல. எந்த விதமான தரவுகள் இப்போ எல்லா தரவுகளின் அடிப்படையில் ஒரே முக்கியமான ஒரே கேள்விதான், ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீ எல்லாம் இந்தியனா, தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்கக்கூடிய நீ எல்லாம் இந்தியனான்னு சொல்லி பேசக்கூடியவர்கள் தான் பாஜகவினர். அதுதான் பிரச்சனையா இருக்கு. தேர்தல் ஆணையம் உங்களுக்கு ஜெயிச்சாங்கல்ல, அங்கே அதே பிரச்சனை தான். உண்மைதான். ஒரே நிமிஷம், அண்ணன் கரெக்டா சொன்னாரு. பல தொகுதிகளில் வந்து வாக்கு எண்ணப்பட்ட வாக்குகளும் பதிவான வாக்குகளும் ஒத்து போல சார். இந்தியா முழுக்க இதுதான் பிரச்சனை. 30 பேர் ராஜினாமா பண்ணிட்டு அப்படியே சும்மா படுத்து தூங்குவோம் வீட்டுல. தேர்தல் கமிஷன் தில்லுமுள்ளு பண்ணிக்கிட்டே இருக்கும். பதர்ல அரைச்சீற்றம், பதர்லங்க அரைச்சீற்றம், ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள், இந்திய மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். எங்க எம்பி 39 பேரை நான் ரிசைன் பண்ண சொல்ல மாட்டேன், எனக்கு கொஞ்சம் தெரியும். நீங்க என்ன சொல்ற, சட்டம் தெரிஞ்சவரு, எங்களையும் சேர்த்து நீங்க வந்து 17C எடுத்து கொடுங்க, அதில் தவறு நடந்திருந்தால் எங்கள் மீது நடவடிக்கை எடுங்கள், நீங்க கோர்ட்டுக்கு போலாமே. தமிழ்நாடு ரகு, இந்த தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மையான அது மீது ஒரு கேள்விக்குறி இருந்துட்டே இருக்கு. இப்போ வசீகரன் அவர்கள் சொன்னது அங்கே வந்து பாஜகவினர் பணம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இன்ன பிற விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றதும் தேர்தல் ஆணையத்தின் மீதான ஒரு சந்தேகத்தை எழுப்புறதுன்றது தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு மாநில முடிவு வந்த பிறகும் அது உண்மையில ஒரு ஃபேக்டரா இருக்கா, இல்லை எதிர்கட்சிகள் ஒரு அரசியலுக்காக அப்படி பேசுறாங்களா? அதாவது ஒன்று இதில் சொல்லுவாங்க, நீதித்துறையில் சொல்லுவாங்க, ஜஸ்டிஸ் ஷுட் நாட் ஒன்லி பி டன், மஸ்ட் பி சீம் டு பி டன் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அந்த நம்பகத்தன்மையை ஏற்படுத்தணும். இது வந்து ஃபேராக இருக்கு அப்படின்னு கட்சிகளுக்கும் மக்களுக்கும் நம்பகத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியது அவங்களோட கடமை. அதே நேரத்தில் கட்சிகளுக்கு பொறுப்பு இருக்குங்க. நீங்கள் வந்து பொது தேர்தல் நடக்கும்போது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதிகள்லையும் நீங்கள் பணம் கொடுக்கக்கூடாதுங்கிறத அவங்க கட்சிகள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் மைக்ரோ லெவலில் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த தேர்தலுமே நடத்த முடியாது. அந்த தார்மீக பொறுப்பு கட்சிகளுக்கு இருக்குன்ற. இப்போ வந்து அரசியலில் பணம் இல்லாமல் இருக்க முடியுமா? நீங்க கட்சி நடத்த முடியுமா? தேர்தல் நிற்க முடியுமா? சாமானியர்களுக்கான ஜனநாயகமே இல்லையே. இல்ல, இப்ப கோபண்ணா அவர்கள் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி மணி பவரை பாஜக பயன்படுத்துறாங்களா? தேர்தலுக்கு பயன்படுத்துறாங்களா? எங்க பயன்படுத்த? அவங்க வந்து எல்லாத்தையும் பயன்படுத்துறாங்க. சாமபேத தான தண்டம் எல்லாத்தையுமே டெல்லியில பயன்படுத்தி இருக்காங்க. நீங்க வந்து இப்போ ஜெயில இருக்கிறதுனால வந்து குற்றவாளிகள் கிடையாது. இப்ப பீமா கோரேகன் கேஸ்ல
5 வருஷம் 6 வருஷம் இருந்து வெளில விட்டுருக்காங்களே, சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணல, என்ன நியாயம் அது? இது எப்படி வச்சீங்க? அந்த 5 வருஷத்துக்கு என்ன பொறுப்பு? அவங்க வாழ்க்கையை எழுந்திருக்கிறாங்க. அரசு கேஜ்ரிவால் ஜெயிலுக்கு போனா அது அவருக்கு பொலிட்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஆக்டிவிஸ்ட் போனா என்னங்க ஆகும்? இப்ப கௌரி லங்கேஷ் செத்து போனாங்க, என்ன ஆச்சு? என்ன அவங்களுக்கு அவங்க குடும்பம் நாசமா போகும், அவ்வளவுதான். அரசியல் கட்சிக்காரங்க நீங்க ஜெயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கலாம், அதையே வச்சு நீங்க ஓட்டு வாங்குவீங்க. பீமா குறைகள் 5 வருஷம் போனாங்க, என்ன ஆச்சு அவங்களுக்கு? அவங்க எல்லாம் இண்டிவிஜுவல்ஸ், எல்லாம் பெரிய ஆனஸ்ட் ஒர்க்கர்ஸ். நீ அவங்க குற்றவாளிகளா? நான் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி மாதிரி எனக்கு ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க, பாசெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா அவங்க வந்து சாஃப்ட் இந்துத்துவா பண்ற அளவுக்கு அவங்க தள்ளி விட்டீங்க நீங்க. இப்ப ஆதிஷி மர்லேனா வந்து அவங்க மர்லேனாங்கிற பேர் எடுத்துட்டு அவங்க அப்பா வந்து மார்க்ஸ் அண்ட் லெனின் 2 பேரையும் கம்பைன் பண்ணி வச்சாரு. அதை எடுத்துட்டு அவங்க சிங்குன்னு போடுறாங்க. பஞ்சாபி ராஜ்பூத் ஐடென்டிட்டி வேணும்னு எல்லாரையும் ஜாதி மதமா நீங்க தள்ளுறீங்க. ரோஹிஞ்சா குழந்தைகளுக்கு அட்மிஷன் கொடுக்க கூடாதுன்னு அவங்கள சொல்ல வைக்கிறீங்க. அப்புறம் ஹனுமன் சாலிசா பாட வைக்கிறீங்க. அப்புறம் என்னது சனாதன் சேவா சமிதின்னு ஜனவரியில் ஒன்று ஆரம்பிக்க வைக்கிறீங்க ஆம் ஆத்மி பார்ட்டியை. கோயில் இருக்கிற அப்புறம் குருத்வாரால இருக்கிற இவங்களுக்கு வந்து பிரீஸ்டுக்கு வந்து மாசம் 18,000 கொடுப்போன்றீங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே ஆம் ஆத்மி பார்ட்டியை சாஃப்ட் ஹிந்துத்துவா பண்ண வச்சது பிஜேபி. அது உங்களுக்கு கை கொடுக்கல. எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா பிஜேபி மாதிரி நியாயத்தை விட்டுட்டு மக்களை கவர்றதுக்கான வேலையை மட்டும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் முஸ்லீம்களை கைவிட்டார்கள். இப்ப வந்து ஒரு தலித் உங்க மினிஸ்டர் அம்பேத்கர் செஞ்ச இந்த புத்திச கன்வர்ஷனை நீங்க வந்து ஒரு தேச துரோக குற்றம் மாதிரி பிஜேபி வந்து பிம்பத்தை கட்டமைச்ச உடனே நீங்களும் வந்து பிளேயிங் அலாங். அப்புறம் எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? நாங்க நல்ல ஸ்கூல் வச்சிருக்கிறோம், அரசியல் அதையெல்லாம் தாண்டி தேர்தல் ஆணையத்தை வைத்து கொடுக்கக்கூடிய நெருக்கடி, அப்புறம் மத பெரும்பான்மைவாதம், இந்த அணி திரட்டல், இதெல்லாம் தான் முடிவு. ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், மகாராஷ்டிராலையும் கர்நாடகாலையும் ஊழலே கிடையாது. 2 ஸ்டேட் தாங்க இந்தியாவில் கரப்ஷன்ல பயங்கரமா ரெக்கார்டு வச்சிருக்காங்க. ஒருத்தர் அரெஸ்ட் கிடையாது. பிஜேபி கர்நாடகால இருந்து ஒருத்தர் அரெஸ்ட் கிடையாது. சத்யேந்தர் ஜெயின், இங்க இவரை வந்து சிசோடியா, கேஜ்ரிவால், சஞ்சய் சிங் எல்லாருமே தூக்கி உள்ள போட்டுருவீங்க. இதுல சிவசேனா பிஜேபி கோலிஷன் கவர்மெண்ட்ல கரப்ஷனே கிடையாது. எவ்வளவு ஒரு வளமான ஸ்டேட் கர்நாடகால என்ன நடந்தது? இது மாதிரி மொத்தத்துல அப்படியே தூக்கி புழுதி வாரி போட்டு இவர் ஓகேமா அப்ப இவர் மட்டும் தான் குற்றவாளி அப்படிலாம் சட்டம் இருக்கு. குற்றவாளின்னு உங்களுக்கு ப்ரூஃப் இருந்தா சட்டப்படி நீங்க தண்டனை கொடுக்கணும், இல்லைன்னா நீங்க கோர்ட்ல போகலாம், எல்லா வகையும் இருக்கு. ஆனா எப்ப பார்த்தா 2014 இருந்து 2025 வரைக்கும் எப்ப பார்த்தாலும் மதவாதத்தை உள்ள வைக்கிறாங்க. அவரே மாறினாரா நாங்க மாத்தணுமா? ஒருவர் தான் நல்லா இருந்தா பாத்தீங்கன்னா அவர் பயமுறுத்தலோட நல்லா இருக்காருன்றாரு, அவர் மாறிட்டாருன்னா பாத்தீங்கன்னா அவர் ஒரு அவர் பக்கம் தப்பு இருக்குன்னு ஒரு உணர்ந்தாரு, மாறுறாரு. அதுக்கும் நாங்க தான் காரணம், எலெக்ஷன் கமிஷன் நாங்க தான் காரணம், அவர் மனம் மாறுறதுக்கு நாங்க தான் காரணம், ராகுல் காந்தி 31ஆம் தேதி நைட் வெளியூர் போறதுக்கு நாங்க தான் காரணம், எல்லாத்துக்குமே நாங்க தான் காரணமா? அப்ப உங்ககிட்ட ஏதோ குறை இருக்குன்னு ஒத்துக்குங்க. நீங்க உங்க பக்கம் இருக்கிற குறைய ஒத்துக்காம எங்க வெற்றி உங்களால புரிஞ்சுக்க முடியாது. என்னதான் நீங்க திரும்பி இப்ப வளவல பேசினாலும் நீங்க இன்ஃப்ளேஷன் ரேட்டை நீங்க என்னதான் போட்டு மறைக்க முடியாது. போட்டோ பாருங்க, அவர் பார்லிமெண்ட்ல எப்படி பேசினாரு ஒரு முஸ்லீம் எம்பிக்கு எதிராக உலகத்துக்கே தெரியும். எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான வார்த்தை பயன்படுத்தினாரு, ஆதிஷிக்கு எதிராக பயன்படுத்தினாரு. குட் பி யுவர் சீஃப் மினிஸ்டர். உங்களுக்கு பெருமையாது இந்த மாதிரி பேசுறவங்க? ரமேஷ் புதுரி மாதிரி எங்க மக்கள் பேசலாங்க, ஒரு அறம் வேண்டாம். அப்ப மக்கள் தப்புன்றீங்களா? இந்த மாதிரி வயலண்டா பேசுறவங்க, வயலன்ஸ் தூண்டுறவங்களை நீங்க வந்து ப்ரோமோட் பண்றீங்க. யாரு நீங்க? உங்க கட்சியில அதுதான் டெல்லியில் நடந்திருக்கு. கபில் மிஸ்ரா கலப்பி விட்டாருங்க. நீங்க திருப்பி இப்படியே சொல்லுங்க, அணிதிரட்டல், மதவாதம் என்னன்னா சொல்லுங்க, மக்களுக்கு தெரியுது. சொன்னாரு 10 வருஷம் வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்காதான்னு. அதை நாங்க சொல்லும் போது ஏத்துக்கல. 240 வரும்போது பிஜேபி அழிஞ்சிருச்சு. நீங்க இல்லைங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் 240 பெரிய விஷயம் என்ன? 10 வருஷத்துக்கு அப்புறம் போயிட்டீங்க. ஆனா ஆம் ஆத்மி வரும்போது 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்காதாங்க அப்படிங்கிறீங்க. ஒருவர் தோல்வியே ஏத்துக்கிறீங்க, ஒருத்தர் 75% பெர்ஃபார்ம் பண்றாங்க, அது ஒத்துக்க மாட்டாங்க. குமரகுரு எழுப்பிய முக்கியமான இடம்ன்றது, தோல்விக்கான உண்மையான காரணத்தை எதிர்க்கட்சிகள் கண்டறியாத வரைக்கும் அவங்களால வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. நீங்க கோல் போஸ்டை மாத்திக்கிட்டே இருக்கக்கூடாதுன்றதான் அவருடைய கருத்தா இருக்கு. நம்ம விரிவா பேசலாம்.